நம்ம எல்லாருக்குமே பிரதமர் எப்படி ஆட்சிக்கு வராங்கன்னு தெரியும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பாராளுமன்றத்தோட ஆதரவே இல்லாம ஒரு நாட்டின் தலைவர் ஆட்சி செய்ய முடிஞ்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஐடியா மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசாங்க முறைய பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஜனாதிபதி அரசியலமைப்பு. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த சிஸ்டம் ஏன் மத்த சிஸ்டம்ல இருந்து இவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதோட அடிப்படை கொள்கைகள் என்ன, ஜனாதிபதியோட அதிகாரம் எவ்ளோ பெரியது, அப்புறம் அந்த அதிகாரத்தை எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதிகாரத்தை இப்படி பிரிச்சு வைக்கிறதோட உண்மையான நோக்கம் என்ன? வாங்க பார்க்கலாம். உலகத்துல நிறைய நாடுகள்ல பிரதமர் ஆட்சி முறை தான் இருக்கு. ஆனாலும் இந்த ஜனாதிபதி முறைங்கிறது ஒரு பெரிய சக்தி. அமெரிக்கா மாதிரி சூப்பர் பவர் நாடுகள், லாட்டின் அமெரிக்கா, ஆசியான்னு பல நாடுகளோட அரசியலையே இதுதான் வடிவமைக்குது. சொல்லப்போனா இது ஆட்சியை பத்தின ஒரு முற்றிலும் மாறுபட்ட தத்துவத்தை நமக்கு காட்டுது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அரசாங்கத்தோட ரெண்டு முக்கியமான பகுதிகள், அதாவது சட்டத்தை உருவாக்குறவங்களும் அதை செயல்படுத்துறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா என்ன ஆகும்? யார் ஜெயிப்பா? நாடு என்ன ஆகும்? இது ஏதோ தத்துவ கேள்வி இல்ல. இந்த மைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஜனாதிபதி முறையே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மோதிர பிரச்சனைய இந்த சிஸ்டம் எப்படி தடுக்குது? பதில் இந்த ஜனாதிபதி அரசியலமைப்போட டிஎன்ஏலயே இருக்கு. அது ரெண்டே ஐடியா தான். ஒன்னு தனித்தனி உருவாக்கம், இன்னொன்னு தனித்தனி நிலைப்பு. இதை சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். தனித்தனி உருவாக்கம்னா மக்கள் ரெண்டு வேற வேற வேலைக்கு ரெண்டு வேற வேற ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது நிர்வாகம் செய்ய ஒரு ஜனாதிபதி, சட்டங்களை உருவாக்க ஒரு சட்டமன்றம். தனித்தனி நிலைப்புனா ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிக்கலங்கிறதுக்காக வேலையை விட்டு தூக்க முடியாது. ரெண்டு பேருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த சுதந்திரம் தான் இந்த சிஸ்டத்தோட மொத்த அடித்தளமே. இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கணும். பாராளுமன்ற முறையில பிரதமருங்கிறவரு சட்டமன்ற குழுவோட கேப்டன் மாதிரி. டீம்மேட்ஸ் அவர் மேல நம்பிக்கையை இழந்தா அவர் கேப்டன் பதவியை விட்டு வெளியே போகணும். ஆனா ஜனாதிபதி அவர் தனியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் பதவியில நீடிக்கிறதுக்கு சட்டமன்றத்தோட நம்பிக்கையெல்லாம் தேவையே இல்ல. அவர் நேரடியா மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். இது அதிகார சமபாட்டையே மொத்தமா மாத்திடுது. சரி, சட்டசபையை நம்பி இல்லாம இவ்ளோ சுதந்திரமா இருக்காரே, அப்போ இந்த ஜனாதிபதிக்கு என்னதான் பவர்? ஒரு தனி ஆளுக்கு எவ்ளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நாட்டின் அடையாளமா இருப்பாரு. ஒரு ராஜா மாதிரியோ இல்ல ஒரு சம்பிரதாய ஜனாதிபதி மாதிரியோ. இன்னொருத்தர் உண்மையான பவரோட அரசாங்கத்தை நடத்துற பிரதமரா இருப்பாரு. ஆனா பிரசிடென்ஷியல் சிஸ்டம்ல இந்த ரெண்டு வேலையையும் ஒரே ஆள் தான் பாப்பாங்க. ஜனாதிபதி தான் நாட்டோட முகமும் கூட, நாட்டோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவும் கூட. மொத்த நிர்வாக அதிகாரமும் ஒரே ஆபீஸ்ல குவிஞ்சிருக்கு. அப்போ ஜனாதிபதிக்கு யாரு உதவி செய்வாங்க? அவரோட கேபினெட் தான். ஆனா இது ஒன்னும் சரிக்கு சமமான ஆட்கள் இருக்கிற டீம் இல்ல. அமைச்சர்கள் ஜனாதிபதியோட ஆலோசகர்கள், அவ்வளோதான். அவங்க ஜனாதிபதிக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். ரொம்ப முக்கியமா அந்த அதிகார பிரிவினைய கராரா கடைபிடிக்கிறதுக்காக அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கவே முடியாது. இதனால அவங்களோட விசுவாசம் நிர்வாகத்துறைக்கு மட்டும்தான் இருக்கும்னு இந்த சிஸ்டம் உறப்பு பண்ணிக்குது. சரி, இவ்ளோ அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சா அது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுத்தராதா? இல்லனா நிர்வாகத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நடுவுல ஒரு தீர்க்கமே முடியாத முட்டுக்கட்டையே உருவாக்கிடாதா? இந்த பிரச்சனையை சமாளிக்க ஒரு சூப்பரான மெக்கானிசம் இருக்கு. அதுதான் தடைகள் மற்றும் சமன்பாடுகள். இதோட மைய தத்துவம் ரொம்ப சிம்பிள். நம்ம பாட்டி சொல்ற மாதிரியே எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதங்கிறது தான். இந்த சிஸ்டம் அதிகாரம் ஒரே இடத்துல குவியறத ரொம்ப சந்தேகத்தோட பாக்குது. அதனால அதிகாரத்தை வேற வேற கிளைகளுக்கு பிரிச்சு கொடுத்து அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியே உருவாக்குது. இதனால எந்த ஒரு தனி நபரோ இல்ல குழுவோ முழு கண்ட்ரோலையும் எடுக்கிறது தடுக்கப்படுது. இதுல ஒரு சூப்பரான லாஜிக் இருக்கு பாருங்க. முதல் ஸ்டெப், அதிகாரத்தை பிரிச்சிடணும். அப்போ யார் கையிலயும் ஓவர் பவர் இருக்காது. ஆனா அது மட்டும் பத்தாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்காம போயிட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் ரெண்டாவது ஸ்டெப், ஒவ்வொரு கிளைக்கும் அடுத்த கிளையை தடுக்கிற மாதிரி சில கருவிகளை கொடுக்கறது. இது அவங்கள ஒரு சமரசத்துக்கு வர வைக்கும். இந்த முழு அமைப்போட அல்டிமேட் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? எல்லை மீறி போற அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மக்களோட சுதந்திரத்தை காப்பாத்துறது தான். சரி, இப்போ நாம பிரிவினை, நிலையான பதவி காலம், தடைகள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய சாதனையே இந்த ஒரு வரி அழகா சொல்லிரும். வேணும்னே தனித்தனியான போட்டி போடுற அதிகார மையங்களை உருவாக்குறது மூலமா சர்வாதிகாரம் வேர்விடுறத இந்த சிஸ்டம் ரொம்பவே கஷ்டமாக்குது. இதுதான் ஜனாதிபதி அரசியலமைப்போட மைய வாக்குறுதி. அப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். வேணும்னே மோதல்களையும் பிரிவினையும் உருவாக்குற இந்த அமைப்பு சுதந்திரத்தை காப்பாத்துற ஒரு அற்புதமான கவசமா, இல்ல முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு அடிப்படை பலவீனமா? இது ஒரு பலமா இல்ல பலவீனமா? இது நவீன ஜனநாயகத்தோட இதயத்துல இருக்கிற ஒரு பெரிய விவாதம்.